காஞ்சிபுரம் அருகே அமைக்கப்படும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் இன்னும் ஓரிரு மாதங்களில் திறக்கப்படும் என கூறி அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிகள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட ஜோன்ஸ் ரோடு, விசாகத்தோட்டம், காரணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் 50க்கும் மேற்பட்ட மேலதாரங்களுடன் மா சுப்பிரமணியனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளருடன் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், காஞ்சிபுரம் அருகே அமைக்கப்படும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் இன்னும் ஓரிரு மாதங்களில் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு 320 கோடியில் காஞ்சிபுரம் காரப்பாக்கம் பகுதியில் இன்றைக்கு ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை 2 மாதங்களில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. மும்பையில் இருக்கிற டாடா கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இந்தியாவிலேயே பெரிய ஒரு ஆராய்ச்சி மையம். அதற்கு அடுத்து தென்னிந்தியாவில் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரால் ஒரு ரிசர்ச் சென்டர் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது சமுதாய அளவில் அனைத்து மக்களையும் புற்றுநோய் பரிசோதனைகள் செய்யும் திட்டம் ஒன்றும் முதல்வர்களால் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.